ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுமார் 20 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அமெரிக்க ஆராய்ச்சி குழு மாரியானா ட்ரென்ச்சின் ஆழமான பகுதியில் க்ளோமர் சேலஞ்சர் அப்படிங்கிற சப்மரைன் உதவியால் ஆராய்ச்சி செய்யும்போது அவங்களுக்கு சில விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் மானிட்டரில் ஒரு ராட்சத உயிரினத்தின் உருவத்தை பார்த்தாங்க. உடனே கடலின் மேற்பரப்புக்கு கொண்டு வந்த நீர்மூழ்கி கப்பலின் சேதமடைந்த மெட்டல் கேபிள்ஸை பார்த்து ஆராய்ச்சியாளர்கள் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. இந்த விபத்து எப்படி நடந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ண விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, சுமார் 25 மீட்டர் நீளம் இருக்கிற ஏதோ ஒரு ராட்சத உயிரினம் தான் நீர்மூழ்கி கப்பலை தாக்கி இருக்கும்னு. ஒருவேளை அது மெகலடான் ஷார்க்கா இருக்கலாம்னு சொன்னாங்க. உண்மையா சொல்லப்போனா இந்த மெகலடான் ஷார்க்ஸ் கிட்டத்தட்ட 3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பூமியிலிருந்து அடியோடு அழிஞ்சு போச்சு. 1960 மாரியானா ட்ரென்ச்சில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த டான் வால்ஷ் மற்றும் ஜாக்வஸ் பிகார்டின் ட்ரீஸ்டே அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பலின் கண்ணாடியை கூட இந்த உயிரினம் தான் சேதப்படுத்தி இருக்கும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. உண்மையாகவே மாரியானா ட்ரென்ச்சின் ஆழத்தில் அப்படி என்னதான் இருக்கு? இதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன லைக் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். 1872 1876 வரைக்கும் HMS சேலஞ்சர் அப்படிங்கிற பிரிட்டிஷ் கப்பலின் உதவியால் சில விஞ்ஞானிகள் பசிபிக் பெருங்கடலின் ஆழத்தை கண்டுபிடிக்க ஆராய்ச்சி பண்ணாங்க. இதுக்காக விஞ்ஞானிகள் த டிராப் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தினாங்க. ஒரு நீளமான கயிற்றுக்கு லெட் அப்படிங்கிற எலிமெண்டால் உருவாக்கப்பட்ட எடையை 6 அடி இன்டர்வல்ஸில் கட்டி அதை மெதுவாக கடலின் ஆழத்துக்கு அனுப்புவாங்க. அப்படி அந்த கயிறு எவ்வளோ ஆழத்துக்கு போகுதோ அதை வச்சு கடலின் ஆழத்தை கண்டுபிடிப்பாங்க. இந்த HMS சேலஞ்சர் ப்ராஜெக்டில் கூட விஞ்ஞானிகள் 1 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற கயிற்றை கடலுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் அது தரையை தொடவே இல்லை. அதனால் அவங்க வரிசையாக கயிற்றை கட்டி கடலுக்குள்ளே அனுப்புனாங்க. அப்படி 11ஆவது கயிற்றை கட்டி கடலுக்குள்ளே அனுப்புனதுக்கப்புறம் தான் அது கடலின் தரையை தொட்டது. இது மூலமாக கடலின் ஆழம் சுமார் 11 கிலோமீட்டர்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. காலப்போக்கில் அட்வான்ஸ்டு சவுண்ட் வேவ்ஸை பயன்படுத்தி கடலின் துல்லியமான ஆழத்தை கண்டுபிடிச்சாங்க. அது 10.934 கிலோமீட்டர்ஸ். இந்த அளவுக்கு ஆழத்தில் உலகின் மிகப்பெரிய மலையான மவுண்ட் எவரெஸ்ட்டை தலைக்கீழ வச்சாலும் அதோட டிப் கடலின் ஆழத்தை தொடாது. இன்னும் 2 கிலோமீட்டர் கேப் இருக்கும். அப்படி 11 கிலோமீட்டர் ஆழம், 2550 கிலோமீட்டர் நீளம் மற்றும் 69 கிலோமீட்டர் அகலம் இருக்கிற இந்த இருண்ட பிரதேசத்துக்கு த மாரியானா ட்ரென்ச்னு பெயர் வச்சாங்க. சுமார் 100 வருஷங்களுக்கு அப்புறம் 1960 ஜனவரி 23 ஜாக்வஸ் பிகார்ட் மற்றும் டான் வால்ஷ் அப்படிங்கிற கடல் சார்ந்த ஆய்வாளர்கள் மாரியானா ட்ரென்ச்சின் ஆழமான பகுதிக்கு பயணிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி ரொம்ப வேகமாக பரவியது. அந்த ப்ராஜெக்டோட பெயர் நெக்டன். இங்கே தண்ணியோட ப்ரெஷர் கிட்டத்தட்ட 15,700 பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச் இருக்கும். அதாவது இந்த அளவுக்கு அதிகமான ப்ரெஷரில் ஒரு மிகப்பெரிய விமானம் கூட வெறும் சில வினாடிகளில் ஒரு அப்பளம் மாதிரி நொறுங்கிடும். இப்படிப்பட்ட ஆபத்தான இடத்துக்கு இந்த 2 பேரால் எப்படி பயணிக்க முடியும்னு மக்கள் ஆர்வமாக காத்துட்டு இருந்தாங்க. ஜாக்வஸ் பிகார்டின் தந்தையான ஆகஸ்ட் பிகார்ட் 1950 ஒரு டீப் சி சப்மரைனை உருவாக்குனாரு. அதோட பெயர் பாத்திஸ்கேப் ட்ரீஸ்டே. இந்த சப்மரைனில் தான் ஜாக்வஸ் பிகார்ட் மற்றும் டான் வால்ஷ் பயணம் பண்ணாங்க. அப்படி ஜனவரி 23 காலை சரியாக 8:30 மணிக்கு மாரியானா ட்ரென்ச்சை நோக்கி அவங்களோட பயணத்தை ஆரம்பித்தாங்க. இந்த சப்மரைன் 8 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் ரொம்ப வேகமாக பயணிச்சுது. அதாவது ஒரு வினாடிக்கு 1 மீட்டர் வேகத்தில் பயணிச்சுது. ஆனால் 8 கிலோமீட்டர் ஆழத்துக்கு அப்புறம் சப்மரைனோட வேகத்தை குறைச்சாங்க. ஏன்னா கடலின் ஆழத்தில் எதனா பாறைகள் அப்படி இல்லைனா மலைகள் இருந்தால் அது மேலே மோதாமல் இருக்க. அப்படி அவங்க சப்மரைனை மெதுவாக கடலின் பாதாளத்தை நோக்கி கொண்டு போனாங்க. கடைசியாக மதியம் 1:30 மணிக்கு அவங்க மாரியானா ட்ரென்ச்சின் மேற்பரப்புக்கு போய் சேர்ந்தாங்க. ஆனால் அந்த க்ரூ மெம்பர்ஸ் அங்கே வெறும் 20 நிமிஷங்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி சரியாக 3:30 மணிக்கு கடலின் மேற்பரப்புக்கு வந்தாங்க. சரி, இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து கடலின் பயங்கரமான இடத்துக்கு போன அந்த 2 பேர் எதுக்காக வெறும் 20 நிமிஷத்துலேயே திரும்பி வந்துட்டாங்க? ஒருவேளை அவங்க அந்த இருண்ட பிரதேசத்தில் எதனா ராட்சத உயிரினத்தை பார்த்துருப்பாங்களா? இல்லை அவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால உடனே திரும்பி வந்துட்டாங்களா? உண்மையாக சொல்லப்போனால் நெக்டன் ப்ராஜெக்டில் விஞ்ஞானிகள் ஒரு ஆபத்தை சந்தித்தாங்க. அது என்னன்னா, பூமியிலிருந்து 32,000 அடி ஆழத்தில் அந்த நீர்மூழ்கி கப்பல் மாரியானா ட்ரென்ச்சில் தரையிறங்கிறதுக்கு முன்னாடி ஜாக்வஸ் பிகார்ட் மற்றும் டான் வால்ஷ் ஒரு வித்தியாசமான சத்தத்தை கேட்டாங்க. அதே போல் ஒரு மிகப்பெரிய ஷாக் வேவ்ஸை உணர்ந்தாங்க.
ஆரம்பத்தில் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா நீர்மூழ்கி கப்பல் தரையை தொட்டதால ஏற்பட்ட ஷாக் வேவ்ஸா இருக்கலாம்னு. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த சமயத்தில் நீர்மூழ்கி கப்பல் தரையை தொடவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த க்ரூ மெம்பர்ஸ் அந்த கப்பலின் எல்லா எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸையும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு பெரிய உயிரினம் அவங்களோட கப்பலை உரசிட்டு போகிற மாதிரி உணர்ந்தாங்க. அது ஒரு சாதாரண கடல் உயிரினமா இல்லை மனித இனம் இதுவரை பார்க்காத ஒரு ராட்சத உயிரினமானு கண்டுபிடிக்க கப்பலின் லைட்ஸை ஆன் பண்ணி வெளியே பார்த்தாங்க. அப்போது கப்பலின் கிளாஸில் விரிசல்கள் ஏற்பட்டிருக்கிறத கவனித்த க்ரூ மெம்பர்ஸ் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ரொம்ப ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வேகமாக கடலின் மேற்பரப்புக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2012 வருஷத்தில் டைட்டானிக் மூவி டைரக்டரான ஜேம்ஸ் கேமரன் கூட இந்த மாதிரியான ஒரு மிஷனை மேற்கொண்டார். அதோட பெயர் டீப் சீ சேலஞ்ச். இதுக்காக டீப் சீ சேலஞ்சர் அப்படிங்கிற அட்வான்ஸ்டு சப்மர்சிபிள் பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்படி மேரியானா ட்ரென்ச்சுக்கு தன்னோட தனிமையான பயணத்தை மேற்கொண்ட ஜேம்ஸ் கேமரன் கடலின் 35,787 அடி ஆழத்துக்கு போய் உலக சாதனை படைச்சாரு. இந்த மிஷன்ல புது புது இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, முக்கியமா சீ குக்கும்பர்ஸ் மற்றும் வித்தியாசமான அமீபா. வெறும் இது மட்டும் இல்லாமல் 35,000 அடி ஆழத்தில் ஒரு விசித்திரமான நிகழ்வும் நடந்துச்சு. அது என்னன்னா ஜேம்ஸ் கேமரன் பயணம் பண்ண சப்மர்சிபிளின் ரோபோட்டிக் ஆர்ம்ஸில் திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் ஏற்பட்டுச்சு. அந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸின் வியூவை டிஸ்பிளேல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது ரொம்ப மோசமாக சேதமடைஞ்சிருக்குன்னு. ஆனால் இது எப்படி நடந்துச்சு, இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் 2001 கூட நடந்திருக்கு. ஆழ்கடல் ஆராய்ச்சிக்காக ஜெர்மனி ஹியூஜின் 3000 அப்படிங்கிற ஒரு சம்மரினை கடலின் ஆழத்துக்கு அனுப்பியது. ஆனால் 8 கிலோமீட்டர் ஆழத்துக்கு போனதுக்கப்புறம் திடீர்னு அந்த சம்மரைன் முன்னோக்கி போகாமல் ஒரே இடத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுற க்ரூ மெம்பர்ஸ் யூஜின் சம்மரைனை அசைக்க முயற்சி பண்ணாலும் அதனால் எந்த பயனும் இல்லை. சரி, லைட்ஸ் ஆன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ண க்ரூ மெம்பர்ஸ் அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருந்த காட்சியை பார்த்து பயந்து போனாங்க. ஒரு விசித்திரமான உயிரினம் அவங்களோட சம்மரைனை விழுங்க முயற்சி செய்கிறத பார்த்து உடனே கப்பலின் வெளிப்புறத்தில் எலக்ட்ரிக் ஷாக்ஸை உருவாக்கி அந்த ராட்சத உயிரினத்தின் பிடியிலிருந்து தப்பிச்சாங்க. அதே போல் 2003 குளோமர் சேலஞ்சர் சம்மரினுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு விபத்து நடந்துச்சு. குளோமர் சேலஞ்சர் கடலின் ஆழத்துக்கு போனதுக்கப்புறம் அதில் இருந்த க்ரூ மெம்பர்ஸ் சவுண்ட் ரெக்கார்டிங் டிவைசஸ் உதவியால் சில விசித்திரமான சத்தங்களை கேட்டாங்க. ஏதோ ஒரு உயிரினம் அவங்களோட சம்மரைன் கேபிள்ஸை துண்டிக்க முயற்சி செய்யுதுன்னு உணர்ந்த க்ரூ மெம்பர்ஸ் மானிட்டரில் பார்க்கும்போது 12 to 16 மீட்டர் நீளம் இருக்கிற ஒரு ராட்சத உயிரினத்தின் நிழல் தென்பட்டுச்சு. அது பார்க்க 2 தலை டிராகன் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. அந்த உயிரினத்தை பார்த்து பயந்து போன க்ரூ மெம்பர்ஸ் உடனே அங்கிருந்து கிளம்பி கடலின் மேற்பரப்புக்கு வந்தாங்க. அப்படி மேலே வந்ததுக்கப்புறம் சப்மரினை பார்வையிட்ட இன்ஜினியர்ஸ் சப்மரினின் ஒரு பக்கம் ரொம்ப மோசமாக சேதமடைந்து இருக்கிறத கவனிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பவர் கேபிள்ஸும் துண்டிக்கப்பட்ட நிலைமையில் இருந்துச்சு. ஆனால் இந்த சப்மரினை தாக்கியது எந்த உயிரினம் அப்படின்னு இதுவரை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இதுவரை கடலின் 5% மட்டும்தான் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மீதி இருக்கிற அந்த 95% மனித இனம் இதுவரை பார்க்காத உயிரினங்கள் வாழ அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஒருவேளை ஆழ்கடலில் நடந்த நிகழ்வுக்கு மெகலடான் ஷார்க் காரணமாக இருக்குமோ? இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.